30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை, ஆனால் ராகுதிசை ஆரம்பிக்க போகுதுன்னா, அப்போ ராகுதிசை முடிய 48 வயசு வரைக்கும் அவர் கல்யாணம் ஆகாமல் இருந்தார்னா கடைசியில் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, அவங்க வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்க முடியாது இல்லைங்களா. அதனால் ராகுதிசை கொஞ்சம் திசையாது 18 வருஷம் விரதம் இருக்க முடியுமாங்க அவங்களுடைய வாழ்க்கையில்? அப்படி இல்லை. கேது திசை ஒரு 7 வருஷம்னு சொல்லுவாங்க. நாம் ஜாதகத்தில் 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த திசை நடந்தாலும், எந்த திசாபுத்தி நடந்து எது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும், நம்ம குடும்பத்தில் கல்யாணம் ஆகிறதுக்காக எந்த திசை 9 திசையில் பிறந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து பிறக்கும் போதே எழுதப்பட்டது. இது யாராலையும் மாற்ற முடியாது. அதாவது எப்பவுமே கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரும். பிறக்கும்போது உருவாவதில்லை. பிறக்கும்போது உங்கள் ஜாதகம் கைக்கு வருது. ஆனால் விதைக்கும் போது இருக்கிற ஜாதகம் தான் பிறக்கும்போது உங்கள் ஜாதகம் கைக்கு வருது. அப்படின்னா பார்த்துக்குங்க, ஒரு அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சு தான் ஒரு குழந்தை உருவாகுது. அந்த குழந்தை உருவாகி 10 மாதம் கிரமிச்சு தான் உங்கள் குழந்தைய உருவமாக எடுத்து நீங்கள் இது என் குழந்தைன்னு எடுத்து அதுக்கு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பேர் வைக்கிறீங்க. அதுக்கு மூலாதாரமே ஒரு கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரும். எல்லாவுடைய ஜாதகத்திலையும் எல்லா மனிதர்களுக்குமே நான் எந்தெந்த தொழில் இருக்கிறனோ இது ஏன் மாற்றிருக்கூடாது, இந்த படிப்பு ஏன் மாற்றிருக்கூடாது, இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு மாறி கிடச்சிருக்கூடாதுன்னு நாம் வேணால் நினச்சிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பிறக்கும்போது என்ன எழுதப்பட்டதோ அதுதான் விதி, அதுதான் நடந்தே தீரும்.